ஜாக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இது வந்து 53வது நாள், 54வது எபிசோட் நவம்பர் 28 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ப்ரொமோ ரிவ்யூ தான். என்னன்னா, உண்மையிலே களைகட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் சொல்ல முடியும். இது வந்து டீமா வந்து விளையாடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னா, பொம்மை டாஸ்க் திரும்ப ஆரம்பிக்குது. அந்த பிட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதில் என்னன்னா, பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து வெளியாலும் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதாவது தோற்று போனவங்க கலந்துக்கலாம், டீமுக்காக கலந்துக்கலாம், பிடிச்சவங்களுக்காக கலந்துக்கலாம், ஆளுக்காக. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கை கலப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக் பாஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்னென்னா, உங்கள் டெம்பரை எவ்வளோ குறைச்சிக்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் கோவங்கள், ஆறி மாதிரி வந்து வெளியே போய் கத்திக்கலாமக்கோசரம் அங்கே நீங்கள் வார்த்தைகளை விடவே கூடாது. அதுதான் இந்த கேமோடைய ஒரு ஸ்டைல். ஸோ இதில் என்னென்னா, பொம்மையை வந்து வச்சிட்டு இருக்கிறாரு யார், ராணவ் வந்து பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பிட்டு உள்ளார. அப்போ வந்து பொம்மையை வந்து கை வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றது தான் வந்து, அதுக்கு முன்னாடி ராணவ் வாய்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். பொம்மையை தொடக்கூடாதா அப்படின்ற மாதிரி வராரு. அதாவது இந்த வீட்டில் வந்து நல்லா கேட்டுக்காங்க, ரஞ்சித்து, ராணவ், சத்யா இவங்க 3 பேருக்குமே கேமை பற்றி தெரியாது. இந்த கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஓடுறது ஓடிறது தான் பண்ணுவாங்க அவசரம். மற்றபடி அவங்களுக்கு அந்த ரூல்ஸோ இல்லை எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றதே தெரியாது. நேற்றே வந்து ரஞ்சித் அந்த மாதிரி மாற்றிப்பார். ஆனால் அவர் மேலே தப்பு இல்லை. ஆனால் எல்லாருமே வந்து அவர் வந்து தப்புன்ட்டான்னு அவர் தெளிவாக தான் இருப்பார். மாற்றி சொல்கிறது வந்து அன்சிலாக மாற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மேட்ரு, அதாவது ஒருத்தவங்க மேலே அப்படியே கேஸ் எழுதிட முடியாதுன்றதுக்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவங்க 3 பேருக்குமே நிறைய விஷயங்களை புரியாது அப்படின்றது தான். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, ராணவ் வந்து விஷால் வந்து நிறைய உருவ ஏற்றி விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் மேட்டர். ஸோ அந்த மாதிரி அந்த பக்கம் ஏற்றி விடுற மாதிரி இந்த பக்கம் வந்து இவங்க, அதாவது அந்த பக்கம் அவர் வந்து சேர்க்கலை, அவர் வந்து தர்ஷிகாவுக்கே வந்து அவர் துரோகம் பண்ணவர் சொல்ல வரேன். இப்போ கேங்கா நீங்கள் விளாடுறீங்க, ஓகே, திருட்டு பிரியாணி குரூப்னே வச்சுக்கோங்களேன். திருட்டு பிரியாணி குரூப்பை வந்து அவங்களுக்கு உண்மையாக இல்லை. உதாரணத்துக்கு நேற்று வந்து விஷால் வந்து தர்ஷிகாவை காலி பண்ணார். அதாவது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் அது. அதை வந்து அவர் செஞ்சார். ஆனால் ராணுவம் வந்து இதில் வந்து அவங்க சேர்த்துக்கவே இல்லை, எங்கேயுமே சேர்த்துக்கலன்னும் போது அவர் வந்து எதையா ஒன்று மிங்கிள் ஆகணுன்றதுக்காக மிங்கிள் ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது அவரும் வந்து வியாழக்கிழமை வந்து ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிடுறா, அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வந்து ரூல்ஸ் தெரியாமல் விளையாடினாரா என்னன்னு தெரியல. இதில் வந்து கை கலப்பு வரையும் போயிடுச்சு. அதாவது என்னென்னா, நம்ம ராணுவுக்கும் ராயனுக்கும் கை கலப்பு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, ஏன்டா அடிக்க போனா அப்படின்னும் போது, நீ உன்னால் எதுவுமே பிடுங்க முடியாதா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவர் வந்து இதில் என்னென்னா வார்த்தைங்க தான், யார் எந்த வார்த்தை முதல்ல விட்றாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஒரு தப்பை செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லை, இப்போ யார் மேலே நம்மளுக்கு கோவம் வரும் திடீர்னு சொல்லுங்கள். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரியாமல் செய்யும்போது கோவம் வரும், புரியாமல் செஞ்சுட்டு அதுக்கு வாதாடும் போது கோவம் வரும், வாதாடும் போது அதை லாஜிக்கெல்லாம் பேசினா கோவம் வரும். இப்படிலாம் வரும்போது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடக்கிற விஷயங்கள் தான். அதில் என்ன மேட்டர்னா, செகண்ட் ப்ரோமோவில் இவர் வந்து அந்த 3 பேர் ஜெஃப்ரி, ராணவ், ராயன் 3 பேர் தான் அந்த பொம்மையை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து மிகப்பெரிய கை கலப்பு இருக்குது. எப்படி நீ வந்து அதை வந்து பொம்மையை பிடிக்கலான்றது திரும்ப வந்து இவங்க போய் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஜாக்லின், நீ பார்க்கல, நீ மூடு அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து மூடிட்டு போ அப்படின்றது சொல்கிறார். பொதுவாக வந்து மயிறு அப்படின்றது ஒரு நல்ல வார்த்தைன்றலாம் சொல்லுவோம் போவோம். ஆனால் மயிரை வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் இருக்குது. அது வந்து என்னென்னா, புழக்கத்தில் உடம்புல எல்லா இடத்துலையும் தான் மயிர் இருக்குது. ஆனால் ஆனால் அவனுடைய மைண்ட் செட் எங்கன்னா அந்த மயிரை தான் நீ குறிக்கிற அப்படின்ற மாதிரி அங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ புழக்கத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது. அவன் கிடக்கிறானா மயிராண்டி அப்படின்ற மாதிரி மாறுது. அது மயிருக்கான வார்த்தைக்கே இவ்வளோ சொல்கிறேன். அப்போ நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, மூடிக்கிட்டு போ அப்படின்றது வந்து எதை மூடிக்கிட்டு போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பெண்களை பார்த்து கூடுமானவரை அதை உபயோகிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இது வந்து அவர் வந்து சாரி சொல்கிறார், ஜாக்லின் சாரி சொல்கிறார். அப்போ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டு விட்டார்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தை விட்டாரா, வேர்டு விட்டாருன்னு நமக்கு தெரியல. நிறைய பீப் போட்டிருக்காங்க, அதை நமக்கு தெரியாமல் சொல்ல முடியாது. ஆனால் சாரி ஜாக்லின் சொல்லும்போது சொன்னார், ஏன்டா ராணவ் உன்னை வந்து பலான்னு அரைஞ்சிட்டு ஒன்றா நான் சாரி சொல்லட்டுமா அப்படின்னும் போது தான் சௌந்தர்யா வராங்க. முதல்ல மரியாதையை நீ பேசாத அப்படின்னா, நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க உள்ளார வராங்க. நீ முதல்ல அந்த மாதிரி தலையில் அப்படி வந்து முடிய தள்ளி போகிறத பண்ணாதுன்னும் போது அவங்க ரொம்ப டெம்பாகி அலையத்தா மரியாதை லெவலுக்கு வந்து பயங்கரமாக அவங்க வந்து கத்துறாங்க. பெரிய ஃபயர். அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ வந்து உண்மையிலே தெறிக்க விட்டுருக்குன்னு தான் பார்க்கலாம். ஆனால் இது வந்து எபிசோடில் எந்தளவுக்கு வருது, எந்தளவுக்கு கட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் கிளிப்ஸ் வரும், அப்போ தெரியும் யார் மேலே யார் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ விஷாலுக்காக நான் ஒரு போராட்டத்தில், இவர் கேம்லாம் தெரியாது, அடித்து ஓட விட்டால் ஓடி போயிடுக்குது. சத்யா, ரஞ்சித் இது மாதிரிலாம் வந்து கேமை வந்து புரிஞ்சிக்காமல் யார் கூட ஓடுறோமோ ஓடுற மாதிரி. ஆனால் இந்த கோவா கேங்கில் வந்து எல்லாருமே கிளவர். அது வந்து ஜாக்லினாக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அதில் வந்து கிளவராக தான் இருக்கிறாங்க. ஜெஃப்ரி,
ராயன் எல்லாருமே கிளவராக இருக்காங்க. இன்றைக்கி ராயனுடைய இன்னொரு ஃபேஸ்ன்னு தெரிஞ்சு இந்த கோவம், ஆனால் நேற்றே வந்து ஜாக்லின் வந்து சொன்னாங்க கோவத்தை குறைச்சிக்கடா, இந்த மாதிரி பண்ணாதரா அப்படிலாம் சொன்னாங்க. அது என்ன ஆகுதுன்றதை நம்ம யார் மேலே தப்புன்றதும் யார் வாய விட்டாங்க அப்படின்றதும் நம்ம வந்து பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேசி ஆகணும், வரணும் அப்படின்றது தான். எல்லாமே சேஃப் மோடில் இருக்குது, நீங்களாம் எதுக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்றது தான். அதனால் தப்பு தவறு யார் மேலே இருக்குது, போனாங்க வந்தால் ஹீட் ஆஃப் த மொமெண்ட் என்ன, வார்த்தைகள் என்னன்றதை நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ப்ரொமோ வச்சு நம்ம எந்த முடிவுகளும் பண்ண முடியாது. ரைட். இது 2வது ப்ரோமோ. 3வது ப்ரோமோ தான் வந்து வேற லெவல் ப்ரோமோ. அந்த 3வது ப்ரோமோ என்னன்னா, தீபக் வந்து மைக் ஒழுங்காக போடுமா அப்படின்னு தான் வந்து சாச்சனா கிட்ட சொன்னார். சரி, தீபக் வந்து நிறைய விஷாலும் தீபக்கும் சேர்ந்துக்கிட்டு என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க, முத்துக்குமரன், தீபக்கு, விஷால் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு பெண்களுக்கு எதிராக அவங்க எப்படி பண்ணாங்க, பெண்கள் எப்படிலாம் வந்து படுத்தினாங்கன்றதும், பெண்கள் எப்படி அவங்க மதிச்சாங்கன்றதும் நம்ம பார்த்தோம். ஆனால் 50 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்குடைய விஷயங்கள் நிறைய இடத்துல மாற்றங்கள் இருக்குது. ஆனால் நியாயமாக பேசும்போது அதை வந்து முன்னாடி ஒரு தப்பு பண்ணாலும் அதில் நியாயமாக பேசுகிறப்ப நம்ம அவங்க பக்கம் நிற்கிறோம். இப்போ அந்த வகையில் வந்து தீபக் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த முன்னாடி சொன்னாங்கல்ல, அந்த பார்த்து பண்ணுமா, அந்த மைக்கு அதுக்கு வந்து இப்போ நான் போட்டாச்சா, இப்போ நான் அழணுமா, அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு அப்பயே வந்து சொல்லும்போது அவர் ஸ்டபனாக நின்னார். நான் வந்து ஒரு கேப்டன், மைக்கை வந்து போட சொன்னேன், நான் சொல்லலை, பிக் பாஸ் சொன்னார். அந்த இடத்துல 2 பேருக்கு வந்து அதுக்கு வந்து முத்தும் வந்து அட்வைஸ் பண்ணார். ஏமா போட்டுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயாமா, அதுக்கு ஏமா சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சாச்சனா வந்து ஆர்வ கோளாறு தான் வச்சுக்கோங்களேன். ஆர்வ கோளாறு. நான் வந்து ராணவ், ரஞ்சித், சத்யா, சாச்சனா. ஆனால் சாச்சனா வந்து நிறைய நேரங்களில் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசுவாங்க. ஆனால் டெம்பரில் வந்து அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க கண்ட்ரோலில் எழுந்துடுறாங்க. ரொம்ப அதாவது வன்மத்தை வந்து மண்டையில் ஏற்றிக்கிறாங்க. அதுதான் வந்து முத்து வந்து ஒரு ஒரு இது சொன்னது. அதாவது என்ன சொன்னது, சாந்தமாக இருமா, இது தேவையில்லாத்துக்கெல்லாம் வந்து கோவப்பட்டுக்க, தேவையில்லாத்துலாம் கத்தாத, எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. பட் இப்போ என்ன இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா, பூவை கட் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ளட்டு வந்துட்டாங்க, பதறாரு. ஸோ ஒரு தீபக்கு வந்து யார் பதறாங்க உங்களுக்கு தெரியும். தீபக்கு வந்து வந்தாரையான்னு நம்ம அருண் தான் பதறுவார். அதே மாதிரி அருண் பதறாரு. அவங்க வந்து அதாவது நான் வந்து அதாவது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா டிஃபென்ஸ் மூலம் என்னை வந்து பேசவே விடாமல் என்னை தடுக்கிறாரு. தீபக் வந்து என்னை பேச விடாமல் தடுக்கிறாரு, என் கருத்தை வெளியே சொல்ல தடுக்கிறாருன்னு சொல்லி அவங்க அவசர அவசரமாக போய் அந்த பூவை கட் பண்ணிட்டு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பூவை கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்ட்டு அருண் சொல்வார், இது சௌந்தர்யா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அது வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்ன கதை நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தெரியும். ஆனால் என்னன்னா இவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம கட் பண்ண வேணாம், நம்மக்கிட்ட எதாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து திருத்திக்கிறேன்னு தான் சொன்னேன், நீ கட் பண்ணனா அது ஒன்று நீ தான் வச்சுக்கணும். அதுதான் அது எப்படி சொல்கிறேன்னா அவங்க புரிதல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார். இந்த அவங்க புரிதல் அவ்வளோதான் போது நான் எவ்வளோ ஒரு நாலேஜபிள் பர்சன், எப்படி நீ என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து அவங்க வந்து இறங்கி சண்டை போடுறாங்க. ஏன் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க தீபக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்மளுக்கான பிரச்சனை கிடையாது, மக்கள் வந்து அவங்கள பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு இதில் வந்து சந்தோஷம், நம்ம வந்து இதுக்காக நம்ம ஒன்றும் பெருசாலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ 3வது ப்ரோமோ வந்து சாச்சனா வந்து அதாவது நியாயமான காரணங்கள் நீங்கள் தாராளமாக சொல்லி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எதுக்காக நீங்கள் பண்ணணும். இப்போ தீபக் இப்போ ஒரே விஷயந்தான், என்றைக்கும் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வந்து அன்றைக்கி பண்ணார் முத்து. யார், நம்ம இவங்களுடைய பேட்சை வந்து அவர் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ரொம்ப தப்பு தான். அதுதான் வன்மத்தினுடைய உச்சம். நீங்கள் வந்து அவங்க வந்து மஞ்சரி வந்து முத்து நம்புறாங்க என்னுடைய நண்பர் அப்படின்லான்ற கிடையாது. முத்துல ரொம்ப தெளிவான கேம் தான். ஆனால் அன்றைக்கி சொன்ன காரணமே ரொம்ப தப்பான காரணம். 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுத்து வந்து வச்சு அவர் பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் நீங்கள் என்னென்னா வெயிட் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒரு தப்பு செய்யும்போது நீங்கள் தாராளமாக கட் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் லாஜிக்கலே இல்லாமல் என்னை பேசவே விடலை, என்னை வந்து உட்கார வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சரி. ஆனால் ஒரு ஹவுஸ்மேட்டாக நீங்கள் இந்த வேலையை தாராளமாக செய்யலாம். அதற்கான கான்சிக்வன்சஸ், கேள்விகள், பதில்கள் வந்து அதை அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களை வந்து என்னென்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சத்யா மாதிரி எல்லாம் வந்து, ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய சின்ன கோவத்தையும் உங்களை எல்லாருமே கொஞ்சம் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை எல்லாருமே கொண்டாடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது உங்களை கொண்டாடுறதுக்கான வீடு இல்லை. அது வந்து சாச்சனாவுக்கு புரிஞ்சாலே போதும். நான் அதை தான் சொன்னேன், சாச்சனா மேலே நிறைய தவறுகள் இருந்தாலும் சில இடங்களில் சில பேச்சுக்கள் வந்து கிளியராக பேசுவாங்க. ஆனால் ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அவங்கள மறந்துடுறாங்க. 2வது அவங்க வந்து எப்பயுமே என்னது டேடி பிரின்சஸாகவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கான வீடு இது இல்லை அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எனிவே இந்த 3 ப்ரோமோ ரொம்ப பரபரப்பாக போச்சு. இவ்வளோ நாள் வந்து ஒன்றுமே இல்லாமல்
ஓட்டிகிட்டு இருந்த ஒரு பிக் பாஸ் வீட்டில் இன்றைக்கி எல்லாமே மாறி இருக்குது. ஸோ இதை தான் அவங்க வந்து நான் வந்து ஒரு 20 நாளே அவங்க மாறி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீசன் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வாரம் கேட்குறவரும் இந்த கேள்விகள்லாம் முன்வைத்து அவர் இது மாதிரி செய்யலாமா போகலாமான்னு ஸ்ட்ராங்காக பேசணும். புரியுதுங்களா? ஸ்ட்ராங்காக பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான பேச்சுக்களே வருது. மற்ற எல்லாருக்கிட்டையும் வந்து அப்படியே கடந்து போயிடுறார். ஸோ அதுதான் ஹோஸ்ட்டு மேலே இருக்கிற நம்ம விமர்சனங்கள். ஸோ அவர் வந்து இந்த வாரம் பாப்பா அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, போகிறாரு அப்படின்ட்டு. ரைட், எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுங்க. இன்னும் வேறு சொல்லுங்கள். நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.